நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து முத்துக்குமார் அவர்கள் விளையாண்ட விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வினையா மாறியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் பிளேயரா 3 பேர தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஒண்ணு ஜெப்ரி, அதுக்கப்புறம் பவித்ரா, நம்ம முத்து அவர்கள். இந்த இந்த வீக் கேப்டன் டாஸ்க்குக்கு இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த வீக்ல ரொம்ப பெஸ்ட்டா விளையாண்ட இவங்க 3 பேர் தான் அந்த கேப்டன் அடுத்த வாரம் 12வது வாரத்துக்கான கேப்டன் போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது கோல். பெரிய பால் இருக்கு. அந்த பால தூக்கி போடும்போது தடுக்கணும். அப்படி தடுக்கல அப்படின்னா அந்த 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 கோல் போடுறத வாலிபால்ல கோல் போடுறாப்புல போயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடணும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜெப்ரி வந்து தடுக்க மறுத்து வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பவித்ராவும் நம்ம முத்து விளையாடுறாங்க. ஏன்னா பவித்ராவுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. அவர் அப்படியே நிற்கிறாரு. பவித்ரா அந்த பாலை தூக்கி போடும்போது அப்படி விட்டு கொடுத்துட்டாரு. ஆக மொத்தத்தில் அந்த இதில் வந்து பவித்ரா அவர்கள் வெற்றி பெற்றதா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது பிக் பாஸ்ல இருந்து ஒரு அறிவிப்பு, கேமை விட்டு கொடுத்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் அதை வந்து கேட்கவே இல்லை. அதனால மொத்தமா இந்த வீக் விளையாண்டது எல்லாமே வீணாக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா கேமை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. கேப்டனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் யாருமே கேப்டனுக்கான அந்த டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அது அந்த அந்த இவரு ரயனுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அதையும் வந்து கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா வந்து பார்த்துட்டீங்கன்னா முத்துவால நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. முத்து விட்டு கொடுத்ததுனால அவர் ஏன் விட்டு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3-4 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா வந்து அந்த வீக் ஃபுல்லா பெஸ்ட்டா வந்து விளையாண்டுட்டு வந்த பவித்ரா அவர்கள் கேப்டனுக்கான போட்டியில வந்து கலந்துக்கிறப்பலாம் ஒவ்வொரு முறையும் தோத்துட்டு கேப்டன் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிருப்பாரு போல. ஏன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இனிமே வந்து கேப்டனுக்கான இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. 12வது வாரம் அப்புறம் 13, 14, 15 வாரத்தா முடிய போதா. ஸோ அதனால இந்த வாரம் அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள் விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா வந்து நின்னுட்டாரு. ஒண்ணு தடுக்கிறாப்புல ஆக்ஷன் காட்டி ஏதோ ஒண்ணு பண்ணி இது பண்ணியிருந்தா கூட பிக் பாஸ்க்கு தெரிஞ்சிருக்க போறதில்ல. இவர் வந்து நல்லாவே தெரியுது. அப்படியே நிக்கிறாரு. பால தூக்கி போடுறாங்க. பால் போயிருது. ஸோ அத வந்து பிக் பாஸ் ஏத்துக்க முடியல. அதனால வந்து முத்து வந்து பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி கண்டிச்சு இது பண்ணிட்டாங்க. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்து வந்து மொத்தமா வந்து கேன்சல் பண்ணிட்டாலும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் மாரி குடுத்து, முத்துவ மட்டும் அந்த கேம்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டு, முத்துவுக்கு பதிலா வந்து பார்த்துட்டீங்கன்னா, யாரும் வரப்போறது கிடையாது. ஒருவேள அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குன ரயன் வரப்போறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ரயன் வந்ததுக்கப்புறம் ஏன்னா அதையும் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அறிவிச்சிருக்கிறனால, அவர இறக்கி விட்டு ரயன், அதுக்கப்புறம் நம்ம பவித்ரா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரி 3 பேத்தையும் மறுபடியும் விளையாட விட போறாங்களா? இல்ல ஜெப்ரி, பவித்ராவுக்கு மட்டும் அந்த இத குடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மறுபடியும் அவங்க விளையாடும்போது, அதுல வெற்றி பெறவங்கள கேப்டனா அறிவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுதான் நடக்கும் போல தெரியுது. ஆனா ஆக மொத்தத்துல இந்த கேப்டன் டாஸ்க்ல இருந்து முத்து அவர்கள எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது இன்னைக்கு நடக்கல அப்படின்னா, அந்த இதுல முடிஞ்சிருச்சு அப்படின்னா சனி, ஞாயிறு இருக்காது. திங்கட்கிழமை கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அத மறுபடியும் தொடரும். அத வந்து ஆள வேணா முத்து வேணா அந்த கேம்ல இருந்து வெளியேற்றிட்டு, அதாவது எலிமினேட் பண்ணிட்டு, மத்த 2 பேர வச்சு ஜெப்ரி, பவித்ரா வச்சு விளையாடலாம். இல்லன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கேன்சல் பண்ணேன்னு அறிவிச்ச பிக் பாஸ் ராயினையும் இறக்கி விட்டு 3 பேத்த விளையாட விடலாம் அப்படிங்கிறாப்புல ஒரு கணிப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.